கொரியாவில் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. ஆளுநர் RN ரவியை கண்டித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து RN ரவி அவமதிப்பதாக முழக்கம். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. காய்ச்சல் காரணமாக பங்கேற்கவில்லை என தகவல். இரண்டாவது நாளாக இன்றும் சட்டப்பேரவைக்கு யார் அந்த சார் என பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினர். இந்தோனேஷியாவில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மதிய சத்துணவு வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளது. பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. சீனாவில் கண்டறியப்பட்ட HMBV தொற்றால் முன்னெச்சரிக்கை. அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரத்தில் 58 கிலோ எடை கொண்ட பொருட்களுடன் ஏறி 34 வயது பெண் சாதனை. சென்னை திரும்பிய முத்தமிழ் செல்விக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். பிப்ரவரி 10ஆம் தேதி 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. இந்தியாவில் இதுவரை 5 பேருக்கு HMBV தொற்று உறுதி. தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலத்தை சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு வைரஸ் பாதிப்பு. HMBV வைரஸ் பற்றி அச்சப்பட தேவையில்லை, கட்டுப்படுத்தக்கூடியதுதான் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா தகவல். நோய் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயக மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக வைத்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காத மின்வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தம். ஜனவரி மாதம் முதல் நிறுத்தப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்திய அதிமுகவினர் 161 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் ரூபாய் 57,720க்கு விற்பனை.